அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் ப்ளாகோட அன்பான வணக்கம். நேற்று இன்றைக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ இல்லைங்க. ஆமாம், நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டதுனால என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ரெண்டாவது என்னென்னா, பாப்பாவுக்கும் லஞ்ச் பாக்ஸ் இல்லை. அவளும் வேறு ஒரு இதுக்காக காலேஜுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. வேறு காலேஜுக்கு போனதுனால லஞ்ச் பாக்ஸே பேக் பண்ணல. இது பார்த்திங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமை, அதாவது உடுமலையில் பிரம்மாண்டமான தேர் திருவிழா நடக்கிற அன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் பண்ணிட்டு போனோம். ஆமாங்க, எங்கள் வீட்டில் அவருக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுச்சு. அதுக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா போன வியாழக்கிழமை தான் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். காலையில் கிளம்பும்போதே என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் எப்படி நம்ம டைமிங் என்ன ஏதுங்கிறது சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால எதுக்கும் கைவசம் ஃபுட்டு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறதுனால மார்னிங் இட்லி செய்யும் போதே சேர்த்து செஞ்சுட்டேன். அதனால் இட்லி, தக்காளி பஜ்ஜி, கூடவே காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தேன். எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி போனோம். போகும்போதே டிரைவர் அண்ணாட்ட சொல்லிட்டேன், அண்ணா தேர் நாங்கள் இன்றைக்கி பார்க்க முடியாது. அதனால் இப்போ போகும்போது அங்கே தேர்கிட்ட போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, நாங்கள் அப்படியே கண்ணார பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அதே போல் அவரும் அங்கே அவரே ஸ்லோ பண்ணலினாலும் ஸ்லோ பண்ண வேண்டிய கட்டாயங்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஊரே திருவிழா கோலமாக இருக்குது. நம்ம மட்டும் இப்படி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கிறமேன்னு மனசுக்குள்ளே ஒரு வலி இருந்தாலும், இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். ஏதோ ஒரு கடவுள் ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொடுக்குறாரு. சரி, ஏற்றுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது மாறி எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கோவிலை கடந்து போயிட்டோம். ஆமாங்க, கோயம்புத்தூரில் தான் அவருக்கு சர்ஜரி பண்ணுச்சு. இப்போ நல்லா இருக்கார். இன்றைக்கி, அதாவது 1 வீக் ஆயிடுச்சு. இன்றைக்கி ரிவ்யூவுக்கும் போயிட்டு வந்துட்டோம். சரி, ஷேர் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு சில ரொம்ப பர்சனலாக இருக்கிறத மட்டும் எனக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண விருப்பம் இல்லை. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது தப்பில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் நிறைய பேர் உறவுகளாக ஏற்றுக்கிட்டீங்க. அக்காவா, அம்மாவா, நிறையா சகோதரியாக, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அப்படியெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு நம்ம லேடிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஏன்னா, நான் வளர்ந்த விதமோ இல்லை நான் கல்யாணம் பண்ணி வந்த வீட்லேயோ அப்படியெல்லாம் பெருசாக நான் வெளி உலகம் தெரிஞ்சு வெளியெல்லாம் போய் எல்லாம் ஒரு கடை அது மாதிரி எல்லாம் கூட போக விடாமல் என்னை அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்போது நம்ம இறங்கி சொசைட்டிக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமை வரும். அப்போ வரும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தை போக்கி ஸ்ட்ராங்காக நம்ம எல்லாத்தையும் சமாளிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இனி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கை நம்மளுக்குள்ளே வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, யாரையும் எந்த காலத்துலேயும் ரொம்ப டிபெண்ட் பண்ணி மட்டும் இருந்துடாதீங்க. பையனாகட்டும் பொண்ணாகட்டும், உங்களால் எல்லாமே முடியும், உங்களால் முடியாததே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை மட்டும் அவங்க மனசில் ஆழமாக விதைச்சிருங்க. ஏன்னா போகிற போக்கில் காலம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. யாரையும் நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதனால் நானும் ஸ்ட்ராங்காகி என் குழந்தைகளையும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். நான் சொல்கிறது சரிதானா அப்படிங்கிறத ஒத்துக்கிறவங்க நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். ஓகேங்களா?